அப்படி ஒரு நாள் வேலனும் அவன் மாப்பிளையும் வைகை ஆத்துக்கு அழுக்கு துணி எடுத்துக்கிட்டு துவைக்க போகும்போது ஆத்துக்குள்ள ஒரு ஓலை பெட்டி மிதந்து வரத ரெண்டு பேருமே பாக்குறாங்க. பெட்டியை பார்க்கும்போதே பெட்டி எனக்குன்னு வேலனும், பெட்டிக்குள்ள இருக்க பொருள் எனக்குன்னு வேலனோட மாப்பிளையும் பேசி வச்சுக்கிறாங்க. இப்போ பெட்டி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த ரெண்டு பேருக்கு பக்கத்துல வருது. பெட்டியை பொறுமையா தூக்கி ஆத்து கரமேல வச்சு மெதுவா பெட்டியை திறந்து பாக்குறாங்க. கள்ளங்கபடம் இல்லா சிரிப்போட ஒரு கை குழந்தை அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அந்த குழந்தையோட கையில ஓலையால செய்யப்பட்ட கிளுகிழப்பையும், காதுல ஓலையால செய்யப்பட்ட தோடும், கழுத்துல கருகமணியும், கையில கருப்பு வளையலும் போட்டிருக்கு. அந்த குழந்தையை பார்த்ததுமே வேலனுக்கு ஏதோ தெய்வத்தையே பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. ஆனா வேலனுக்கு பெட்டி மட்டும் தான் சொந்தம். பெட்டிக்குள்ள இருக்க பொருள் அவன் மாப்பிளைக்கு தான் சொந்தம். வேலனுக்கு இந்த குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசை வருது. அவனுக்கு பிறந்தது 5மே ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அவனுக்கும் அவன் கொண்டாட்டி கருப்பாய்க்கும் ஏற்கனவே ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் மாப்பிள்ளை கிட்ட எப்படியாவது பேசி இந்த குழந்தையை நாமளே எடுத்துட்டு போய் வளர்த்துக்கலாம் நினைக்கிறான். ஆனா வேலை இத வாயை திறந்து கேட்கிறதுக்கு முன்னாடியே பெட்டியோட சேர்த்து பெட்டிக்குள்ள இருக்க பொருளையும் நீயே எடுத்துக்கன்னு அவன் மாப்பிள்ளை சொல்லிடுறான். இப்போ வேலனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். எடுத்துட்டு வந்த துணி எல்லாம் துவைக்காம மூட்டை கட்டி வச்சுட்டு ஓலை பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம்னு கரமேல இருக்க பெட்டியை தூக்குறான். தூக்க முடியல. ஆத்துக்குள்ள அடிச்சிட்டு வந்த பெட்டியை கரமேல தூக்கி வைக்கும் போது இல்லாத பாரம் இப்ப பல மடங்கு இருக்குது. என்னதான் அவன் மாப்பிள்ளை அவனுக்கு சொந்தமான பொருளை விட்டு கொடுத்தாலும் வெறும் வாயால மட்டும் தானே சொல்லியிருக்கான். அதனால கூட இந்த பெட்டி கணத்து போயிருக்கலாம்ல. அதனால வேலை தான் மாப்பிள்ளை கிட்ட பெட்டிக்குள்ள இருக்க அவனுக்கு சொந்தமான பொருளை தாரவாத்து கொடுக்க சொல்றான். அவன் மாப்பிளையும் ஆத்து மண்ணள்ளி பெட்டி மேல போட்டு வேலை தலைக்கு மேல தூக்கி கொடுக்கறான். பெட்டி பாரம் குறைஞ்சு வேலை தலைக்கு வந்து நிக்குது. அழுக்கு துணி மூட்டைகளையும் தூக்கிக்கிட்டு ஓலை பெட்டியை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு வேலை வைகை ஆத்து கரையை விட்டு அவனோட வீட்டை நோக்கி போறான்.